நரம்பு ஒருங்கிணைவு பிரிவு அ என்சிஆர்டி அடிப்படையிலான கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். கேள்வி எண் 1, சுவாசம் இதய குழலிய அனிச்சைகள் மற்றும் இரைப்பை சுரப்புகளை கட்டுப்படுத்தும் மையங்களை கொண்ட மூளையின் பகுதி எது? 1 பெருமூளை, 2 சிறுமூளை, 3 முகுளம், 4 பான்ஸ். சரியான பதில் 3 முகுளம். கேள்வி எண் 2, பெருமூளையால் சூழப்பட்ட உணர்ச்சி மற்றும் இயக்க சமிங்கைகளுக்கான ஒரு முக்கிய ஒருங்கிணைப்பு மையம் எது? 1 தலாமஸ், 2 ஹைப்போதலாமஸ், 3 எபிதலாமஸ், 4 சிறுமூளை. சரியான பதில் 1 தலாமஸ். கேள்வி எண் 3, பத்திகளை பொருத்துக. பத்தி 1, பத்தி 2. ஏ இருமுனை நியூரான் சுவான் செல்கள், பி மயலின் உறை பெருமூளை புரணி, சி பலமுனை நியூரான் கண்ணின் விழித்திரை, டி மயலின் உரையற்ற நரம்பிழைகள் தன்னிச்சை நரம்பு மண்டலம். சரியான பதில் 2 ஏ கண்ணின் விழித்திரை, இருமுனை நியூரான் கண்ணின் விழித்திரை, மயலின் உறை சுவான் செல்கள், பலமுனை நியூரான் பெருமூளை புரணி, மயலின் உரையற்ற நரம்பிழைகள் தன்னிச்சை நரம்பு மண்டலம். ஸோ 2 சரியான பதில். கேள்வி எண் 4, நியூரான் சவ்வுகளில் மின் முனைவு நீக்கம் எதனால் ஏற்படுகிறது? 1 சோடியம் அயனிகளின் விரைவான உள்பாய்வு, 2 பொட்டாசியம் அயனிகளின் விரைவான உள்பாய்வு, 3 சோடியம் அயனிகளின் விரைவான வெளிப்பாய்வு, 4 குளோரைடு அயனிகளின் விரைவான உள்பாய்வு. சரியான பதில் 1 சோடியம் அயனிகளின் விரைவான உள்பாய்வு. கேள்வி எண் 5, ஒரு வேதியியல் நரம்பிணைப்பு எதனால் ஆனது? 1 நரம்பிணைப்பு பிளவு மட்டும், 2 நரம்பிணைப்புக்கு முந்தைய சவ்வு மற்றும் நரம்பிணைப்பு குமிழ் மட்டும், 3 நரம்பிணைப்புக்கு முந்தைய குமிழ் மற்றும் நரம்பிணைப்புக்கு பிந்தைய சவ்வு இடையே உள்ள இடைவெளி சந்திப்புகள் மூலம் இணைப்பு, 4 நரம்பிணைப்புக்கு முந்தைய சவ்வு, நரம்பிணைப்பு பிளவு மற்றும் நரம்பிணைப்புக்கு பிந்தைய சவ்வு. சரியான பதில் 4 நரம்பிணைப்புக்கு முந்தைய சவ்வு, நரம்பிணைப்பு பிளவு மற்றும் நரம்பிணைப்புக்கு பிந்தைய சவ்வு. கேள்வி எண் 6, படத்தில் மனித கண்ணின் ஏ, பி, சி மற்றும் டி பகுதிகள் காட்டப்பட்டுள்ளன. இந்த குறியீடுகளின் சரியான அடையாளத்தை வழங்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 ஏ ஐரிஷ், பி விழித்திரை, சி கொராய்டு, டி ஸ்க்ளீரா. சரியான பதில் 2 ஏ ஐரிஷ், பி சிலியரி உடலம், சி ஸ்க்ளீரா, டி கோராய்டு. கேள்வி எண் 7, காக்லியாவின் ஸ்கேலா மீடியா மற்றும் ஸ்கேலா டிம்பானியை பிரிக்கும் சவ்வை கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். 1 ரைஸ்னர் சவ்வு, 2 டெக்டோரியல் சவ்வு, 3 பேசிலார் சவ்வு, 4 செவிப்பறை சவ்வு. சரியான பதில் 3 பேசிலார் சவ்வு. கேள்வி எண் 8, முழங்கால் தட்டு அனிச்சை வினை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது?
ஒன்று உட்செல் மற்றும் வெளிசெல் பாதைக்கு இடையில் இடை நியூரான்களுடன் ஒற்றை நரம்பிணைப்பு. இரண்டு உணர்ச்சி மற்றும் இயக்க பாதைக்கு இடையில் இடை நியூரான்கள் இல்லாத நரம்பிணைப்பு உருவாகிறது. 3 நரம்பிணைப்பு குவாட்ரிசெப்ஸ் தசையின் சுருக்கத்தை தூண்டுகிறது. 4 இந்த ஒற்றை நரம்பிணைப்பு அனிச்சையில் தசைக்கதிர் ஒரு ஏற்பியாக செயல்படுகிறது. சரியான பதில் 1. உட்செல் மற்றும் வெளிசெல் பாதைக்கு இடையில் இடை நியூரான்களுடன் ஒற்றை நரம்பிணைப்பு அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 9. காக்லியாவில் உள்ள முடி செல்களின் வரிசைகளுக்கு மேலே உள்ள மெல்லிய மீள் சவ்வு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1 டெக்டோரியல் சவ்வு, 2 ரெய்ஸ்னர் சவ்வு, 3 செவிப்பறை சவ்வு, 4 ஸ்க்லீரா. சரியான பதில் 1 டெக்டோரியல் சவ்வு. கேள்வி எண் 10. கோராய்டு அடுக்கு கண்ணின் A பகுதியில் சிலியரி உடலத்தை உருவாக்குகிறது மற்றும் விழிக்கோளத்தின் B பகுதியில் மெல்லியதாக உள்ளது. கோடிட்ட இடத்தை சரியாக நிரப்பும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். A, B. பின்புற முன்புற பின்புற 2 பங்கு, பின்புற முன்புற 2 பங்கு, முன்புற பின்புற 1 பங்கு, பின்புற முன்புற 1 பங்கு. சரியான பதில் 1 முன்புற பின்புற 2 பங்கு. கேள்வி எண் 11. 3 வகையான கூம்பு செல்களும் சமமாக தூண்டப்பட்டால் எந்த உணர்வு ஏற்படும்? 1 பச்சை ஒளி, 2 வெள்ளை ஒளி, 3 சிவப்பு ஒளி, 4 நீல ஒளி. சரியான பதில் 2 வெள்ளை ஒளி. கேள்வி எண் 12. காதின் அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடு அம்சம் தொடர்பாக தவறாக பொருத்தப்பட்ட இணையை தேர்ந்தெடுக்கவும். 1 காக்லியா, உள்காதின் முக்கிய கேட்கும் உறுப்பு. 2 யூஸ்டாச்சியன் குழாய், செவிப்பறையின் இருபுறமும் அழுத்தத்தை சமன் செய்கிறது. 3 வெளிச்செவி குழாய், மெழுகு சுரக்கும் சுரப்பிகள் உள்ளன. 4 செவிப்பறை சவ்வு, வெளிப்புறத்தில் கோலை சவ்வு மற்றும் உட்புறத்தில் இணைப்பு திசுவால் மூடப்பட்டுள்ளது. சரியான பதில் 4 செவிப்பறை சவ்வு, வெளிப்புறத்தில் கோலை சவ்வு மற்றும் உட்புறத்தில் இணைப்பு திசுவால் மூடப்பட்டுள்ளது. கேள்வி எண் 13. கண் எந்த பகுதியில் வெளித்திரை இரத்த நாளங்களை பெறுகிறது? 1 மஞ்சள் புள்ளி, 2 போவியா, 3 சிலியரி உடலம், 4 குருட்டு புள்ளி. சரியான பதில் 4 குருட்டு புள்ளி. கேள்வி எண் 14. மனித காதின் ஒரு முக்கிய பகுதியானது கேட்பதில் எந்த பங்கும் வகிக்காது, அது எது? 1 வெஸ்டிபுலார் அமைப்பு, 2 செவிப்பறை சிற்றெலும்புகள், 3 டெக்டோரியல் சவ்வு, 4 கார்டை உறுப்பு. சரியான பதில் வெஸ்டிபுலார் அமைப்பு. கேள்வி எண் 15. ஒரு நரம்பிழை ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஆக்சான் சவ்வு 1 சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது, 2 பொட்டாசியத்தை விட சோடியத்துக்கு அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது, 3 சோடியம் மற்றும் பொட்டாசியத்துக்கு சமமாக ஊடுருவும் தன்மை கொண்டது, 4 குளோரின் மற்றும் சோடியத்துக்கு அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது. சரியான பதில் 1 சோடியத்தை விட பொட்டாசியத்திற்கு அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது. கேள்வி எண் 16. நரம்பு சுரப்பி செல்களை கண்டதும் உடல் வெப்பநிலையையும் உண்ணுதல் மற்றும் குடித்தலுக்கான தூண்டுதலையும் கட்டுப்படுத்தும் மனித மூளையின் பகுதி எது? 1 பெருமூளை நீர்வழி,
2 கார்போரா குவாட்ரிஜெமினா, 3 தலாமஸ், 4 ஹைப்போதலாமஸ். சரியான பதில் 4 ஹைப்போதலாமஸ். கேள்வி எண் 17. செல் உடலத்திலிருந்து வெளியே நீண்டு நெசில் துகள்களை கொண்ட கிடைத்த நார் போன்ற அமைப்புகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. 1 ஆக்சான், 2 சைட்டான், 3 பெரி கேரியான், 4 டென்டிரைட்டுகள். சரியான பதில் 4 டென்டிரைட்டுகள். கேள்வி எண் 18. பின் வருவனவற்றில் எது எளிமையான நரம்பு வலைப்பின்னலை கொண்டுள்ளது? 1 மனிதன், 2 பூச்சிகள், 3 ஊர்வன, 4 ஹைட்ரா. சரியான பதில் 4 ஹைட்ரா. கேள்வி எண் 19. ஹைப்போதலாமஸ் முதன்மையாக எதன் ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவதில்லை? 1 காகம், 2 சுவாச தாளம், 3 பசி, 4 உடல் வெப்பநிலை. 1 தாகம். சரியான பதில் 2 சுவாச தாளம், ரெஸ்பிரேட்டரி ரிதம். கேள்வி எண் 20. 2 அரைக்கோளங்களும் கார்பஸ் கல்லோசம் எனப்படும் நரம்பு இழைகளின் பாதையால் இணைக்கப்பட்டுள்ளன. இது எதற்கு பொருந்தும்? 1 நடுமூளையில் உள்ள வட்டமான வீக்கங்கள், 2 சிறுமூளை, 3 பெருமூளை, 4 முகுளம். சரியான பதில் 3 பெருமூளை.